நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரியவ குருவரில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன். உங்க வாழ்க்கையில அனைவருமே பார்க்கக்கூடிய பலன் மந்த்லி பலன், மே மாத பலன். எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் மே மாசம். பொதுவா பாருங்க, இந்த மாசத்துல புதன் பகவான் நீசத்திலிருந்து வெளில வர்றாரு. இது சூப்பரான யோகம். சுக்கிரன் சனி பகவான் ராகு பகவான் இணைஞ்சு சேர்ந்து இருக்கிறாங்க. இது அதை விட நல்ல ஒரு யோகம். சூரிய பகவான் உச்சத்திலிருந்து 2ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார், ரிஷப ராசிக்கு வர்றார். இது அதை விட சிறப்பான யோகம். இந்த மே மாசத்துல பாருங்க ரொம்ப விசேஷம். 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு 5 முகூர்த்தம் இந்த மாசத்துல இருக்கு. வேற எந்த ஒரு சுபகாரியம் கிடையாது. மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நிறைய சுபகாரியங்கள், சுப முகூர்த்தங்கள் நிறைய முகூர்த்தம் இருக்குது. அதுவும் வளப தேய்பிரை முகூர்த்தமாக நிறைய இருக்குது இந்த மாசத்துல. பாத்துக்கோங்க, வைகாசி பிறந்தாவே எல்லாருமே திருமணத்தை பத்தி யோசிப்பாங்க. எல்லாமே மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான். இந்த மந்திரி பலன் கொடுக்குறமா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில பாருங்க, நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசத்துல பாத்துங்க, முழுக்க முழுக்க கிரகத்துடைய அமைப்பு எல்லாமே சாதகமா இருக்கு. இந்த மாசத்துல பாத்துக்குங்க, புதன் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார், சூரிய பகவான் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார். இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு ராஜயோகம் இருக்கு. 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த மே மாசத்துல நீங்க பார்க்க போறீங்க, அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது. கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. எதுலையுமே பாருங்க பயங்கரமாக ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு பக்குவமான குணம் யார்கிட்ட இருக்குன்னு தெரியுங்களா? உங்க ராசிகிட்ட தான் சொல்லலாம். விருச்சக ராசிக்காரங்க பயங்கரமா ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கும். டக்குன்னு ஒரு விஷயத்த ஒருத்தர் ஷேர் பண்ண மாட்டார். சூப்பரான டைப். ஆனா பாக்குறதுக்கு வெளியில பயமுறுத்துறப்ப அவருடைய குணாதிசயம் இருக்கு. ஆனா பழகிட்டா இவர் மாதிரி யாரும் அன்பா இருக்க முடியாது. இதாங்க விருச்சகத்துடைய சிம்பிள் மர்ம ரகசியம். ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்கள் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிக்கணுங்கிற மைண்ட் தாட் பயங்கரமா இருக்கும். விருச்சக ராசி தன்மானம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க விருச்சகம். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மே மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இந்த மாசத்துல பாருங்க. 2 கிரக பயிற்சி சூப்பரான லாபகரமான ஒரு மாசங்க இந்த மாசம். பாத்துக்கோங்க, ஏன்னா குரு பயிற்சி வருது, ராகுகதி பயிற்சி வருது, இந்த மாசத்துலதான் வருது. 2 பயிற்சி இந்த மாசம்தான். அது மட்டும் இல்லைங்க, எல்லா கிரகம் வக்ர நிவர்த்தி ஆனதும் இந்த மாசம் தான். எந்த கிரகமே வக்ரத்துல இருக்காது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல்லா கிரகமும் பக்காவா பொசிஷன்ல நல்லா சூப்பரா இருக்கும். அப்ப விருச்சகத்துக்கு என்ன மாதிரி ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார், இதான் பலன். ஏன்னா விருச்சக ராசியை பொறுத்தவரை பொதுவா அந்த மந்திரி பலன் கொடுக்குறீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய விதிஜாதத்தை, பிறந்த நேரத்தை, பிறந்த தேதியை எடுத்து பார்த்துக்கிட்டு உங்க ஜாதகத்துல இந்த மாசத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு தயவு செய்து பார்த்துக்குங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தசாபுத்தி வராதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசாபுத்தி வரும். கரெக்டா சொல்லுவாங்க, இந்த மாசத்துக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இதுல கவனமா இருங்க. திசையை விட்டுருங்க, புத்தியை பாருங்க. புத்தி கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கா, பலமா இருக்கா, அந்த மாசத்துல நல்லா நடத்துதான்னு பாத்துங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு மாறுபடும். இது எல்லாத்துக்கும் இல்ல, ஒரு சில பேருக்கு டக்குன்னு ஒரு புத்திகள் மாறுபடலாம். அப்படி மாறுபடும் போது பலனே மாறுபடும். உங்க விதி தான் ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்குங்க. நம்ம என்ன கர்மாவில பிறந்திருக்கோமோ அந்த கர்மாவை கண்டிப்பா அந்த தசாபுத்தி வரும்போது கண்டிப்பா அதை சந்திக்கணுங்க. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு இறைவன் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்ம வினையை கொடுத்திருப்பார். அது கண்டிப்பா அந்த கால நேரம் வரும்போது கண்டிப்பா அந்த கர்ம வினை வேலை செஞ்சே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்பதான் சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் நீங்க பெரிய ஆளா வருவீங்கன்னு சொல்லுவாங்க. ஏதோ சொல்லுவாங்க, ஒரு ஜாதகத்துல உள்ள பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான், தசாபதியை வச்சுதான் சொல்ல முடியும். நீங்க பெரிய ஆளா இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நல்லா இருக்கும், இதுல நீங்க ஈடுபாடு பண்ணுங்க, இந்த தொழில் பண்ணுங்க, இந்த தொழில் பண்ணாதீங்க, ஏதாச்சும் சொல்ல முடியும். ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். எந்த கிரகம் நல்லா இருக்கும் அந்த கிரகத்தை வச்சுதான் உங்களை மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம்னா, ஒரு பொது பலனை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு பலனுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த கோச்சாரகர பலன் எப்படிப்பட்ட ஒரு பலனை பார்ப்போம். கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்பாரு. கிரகம் இப்ப பார்க்கும்போது 5ஆம் இடத்துல பாருங்க சூப்பரா இருக்கு. உச்சமான சுக்கிரன் 5ஆம் இடத்துல மீன ராசியில சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான் ஒரு 3 கிரகம் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. 6ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வாரு. அடுத்து 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். 11ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல 2 கிரக பயிற்சி 14, 18 குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. மே மாசம் 14ஆம் தேதி குரு பயிற்சி.
18ஆம் தேதி பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. 10ஆம் பாவத்துக்கு ராகு கேது பகவான் போவார், 4ஆம் இடத்துக்கு ராகு வருவார். இதுல என்னன்னா இன்னொரு ஸ்பெஷல், 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் 7ஆம் இடத்துல பயிற்சியாகி உங்க ராசியை பார்ப்பார். இது அதை விட சூப்பரான யோகம். 23ஆம் தேதி புதன் பகவான் பயிற்சியாகி உங்க ராசியை பார்ப்பார். இது அதை விட டாப்பு. இதையும் தாண்டி பாருங்க, எல்லா கிரகமும் பலமா இருந்து இப்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு கெட்ட பலன் கிடையவே கிடையாது. இனிமேதாங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ போறீங்க. ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு 3 மாசம் நான் ஓப்பனா சொல்றேன், 3 மாசம் சரியான ஒரு தடைகளை பார்த்தது விருச்சக ராசிக்காக தான். எடுத்த காரியம் எதுவுமே சக்சஸ் ஆகல. நல்லா தெரிஞ்சுங்க, எடுத்த காரியம் எதுவுமே சக்சஸ் ஆகல. விருச்சகத்துக்கு எல்லாமே கஷ்டம். நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாமே கஷ்டப்பட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க விருச்சக ராசிக்காரங்க. அவ்வளவு ஒரு தடைகளை பார்த்தது இந்த விருச்சகமா இருந்துச்சு. நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல, யார் ஜாதக தசாபதி சரியில்லையோ அவங்க எல்லாத்துலயும் கேட்டு பாருங்க. கண்டிப்பா குடும்பத்துல ஒரு பிரச்சனை, ஒரு கலகங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். நிறைய பேருக்கு உடல் உபாதை, மருத்துவ செலவு இல்லாம பண்ணிருக்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. குடும்பத்துல வருமானத்தை விட செலவுகள் அதிகரிச்சிருக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. பொருளாதாரம், வருமானம், வீட்டுல, இடத்துல, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பிரச்சனை, தடை, அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை, இல்ல தந்தையோட உடம்புல பிரச்சனை, ஏதாச்சும் ஒண்ணு அங்க நடந்திருக்கும். ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள், ஒரு மன குழப்பம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க. எத்தனை பேரும் கேளுங்க. விருச்சக ராசியால எத்தனை பேர் ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆனீங்க. உடல் உபாதை இருக்கோ இல்லையோ, 2 மனசு உங்களுக்குள்ள மனசு இருக்கும். ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. எதுவுமே ஸ்டெடியா முடிவெடுக்க முடியாம இருக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க. பொருளாதார வருமானம் சரியா இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் வந்திருக்கும். அதே மாதிரி பாருங்க, லாப வருமானத்துல காசு பணத்தை கொடுத்துட்டு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டு முடிச்சிருப்பீங்க. இது மாதிரி நிறைய கஷ்டத்தை பார்த்தது யாருன்னா விருச்சக ராசி. படிப்பு, கல்வியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், எதுவுமே நிரந்தரமா அமையல. ஒரு குழப்பத்துக்கு போய் லைஃபே ஒரு போட்டியா போராட்டமா போயிட்டாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இந்த கஷ்டம் நீடிக்குமா நீடிக்காதா? இனிமே நீடிக்காது. வாழ்க்கையில எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஏன்னா விருச்சக ராசிக்காரதான் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க, அதனால சொல்றேன். இந்த வரக்கூடிய இந்த மே மாசம் பாருங்க சூப்பரா இருக்கும். வேலை கிடைக்காத அளவுக்குலாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் பண்ண எடுத்தவன என்ன சொல்றான், கவர்மெண்ட் வேலைக்கு போறேன். ஏன் சொல்லுங்க? சூரியவான் 14ஆம் தேதி பயிற்சியை உங்க ராசியை பார்ப்பார். அப்ப 10ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசியை பாக்குறாருன்னா சொந்த காலம் உங்களை நிக்க வைப்பார். எப்படிப்பட்ட எதிரியும் தைரியம் வரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் தைரியம் தானே ஒரு மனிதனுக்கு. இது கிடைக்கும் உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம். உங்களுக்கு தைரியம் வரும். கோழையா இருக்க மாட்டீங்க. வீரனா பழையபடி விருச்சக ராசியா நீங்க மறுபடியும் பிறந்து வருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பார் சூரிய பகவான். நல்லா தெரிஞ்சுங்க, விருச்சக ராசிக்காரங்க எல்லாமே கோழைன்னு தயவு செய்து சொல்லக்கூடாதுங்க. அவங்கள்ட்ட உள்ள அறிவை வெளியில கொண்டாதான் அவங்க பெரிய ஆள். இது இப்ப எல்லாமே ஒரு மந்தமா இருக்கிறீங்க. தயவு செய்து உள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு வாங்க. இனிமேதான் உங்க வாழ்க்கையில வாழக்கூடிய நேரம் வருது. இந்த மே மாசம் மட்டும் கொஞ்சம் அப்படியே மந்தமா இருக்கு. நான் இல்லைன்னு ஓப்பனா சொல்றேன், ஒரு மந்தமா தான் இருக்கும். ஆனா அந்த சூரியனுடைய பார்வை படுறதுனால 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில மாறும். சொந்தமா வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன், நிறைய பேருக்கு வெளிநாட்டு வெளியூர் வேலை பார்க்கணும், கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கும். கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழுவீங்க. நல்லா ஃபர்ஸ்ட் பாத்துக்குங்க. திருமணம் நடக்கலாம், திருமணம் பேசி முடிச்சு கரெக்டா 14ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணம் பேசி முடிச்சு காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணலாம். 23ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் நிறைய நல்ல காரியம் நடக்குது பாத்துக்குங்க. அறிவு சம்மந்தப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் தான் வழக்கெல்லாம் உங்க பக்கம் ஒரு முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கி கிடைக்கும். இடம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகம் எத்தனை பேருக்கு வரும் மட்டும் பாருங்க. இப்பதான் இடத்து பூமியில காசு போடணும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு இடத்துல காசை கொடுப்பீங்க. இல்ல வீடு கிரகம் பண்ணணுங்கிற மைண்ட் தாட் கண்டிப்பா வரும். புது வீடு வேலை ஆரம்பிக்கலாம், இல்ல புது காரு வண்டி வாகனம் நீங்க வாங்கலாம். நீங்க எங்கே போயெல்லாம் போய் லோன் கேட்டு பாருங்க. 14ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்கம் மூலமாகவோ தனியார் பேங்க்ல லோன் கேட்டு பாருங்க, லோன் சாங்ஷன் ஆகும். நிறைய பேர் பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல வழக்கு பிரச்சனை இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது. எப்படிப்பட்ட விஷயத்தையும் நீங்க மேற்கொண்டு ஜெயிக்கக்கூடிய திறமை வரும் பாத்துங்க. தந்தையுடைய ஆரோக்கியம், தாயுடைய ஆரோக்கியம் ரெண்டுமே நல்லா இருக்கும். பயப்பட வேண்டாம். இனிமே நல்ல டைம் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா 12ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுங்க. செவ்வாய் நீசத்தெல்லாம் இருக்காருன்னா புதனுடைய நட்சத்திரத்துல போயிட்டாருன்னா புதன் நீசத்துல இருந்து வெளில வந்துட்டாரு. புதன் 23ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறாரு. அதனால இங்க நல்ல பலன் இருக்கும். மே மாசம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றத்தை நீங்க வாழ்க்கையில பாப்பீங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த விருச்சக ராசிக்காரங்க அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம், அரசு மூலம் அனுகூலம், அதிகமா மதிப்பெண் எடுக்கிறது விருச்சக ராசியா இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்க எக்ஸாம் எழுதினா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வரும். சொந்த காலம் நிற்கக்கூடிய தகுதி வரும். வெளிநாடு யோகம் வரும், வெளியூர் யோகம் வரும். வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி வேலை மாறுவீங்க. சொந்தமா தொழில் பண்ண முடியாம இனிமேல் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஜாதகம் அந்த அமைப்பு வர பார்த்துட்டு பண்ணுங்க. கண்டிப்பா யோகம். நிறைய பேர் லாட்ரி யோகத்தை பத்தி கேட்கறீங்க, கண்டிப்பா நிறைய பேருக்கு அடிக்கும் பாருங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு இப்ப எடுங்க லாட்ரி யோகம். சுக்கிரன் ராகு, சனி ராகு சூப்பர் இணைவு. ஜாதகம் இப்பதான் சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால லாட்ரி யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த யோகம் உண்டு. அழகா இருக்கு, அற்புதமா இருக்கு.
கமிஷன் வியாபாரம், அடுத்து அரசியல் ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, ஐடிஎஃப் ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, நகைக்கடை வச்சிருக்கவங்க, மருத்துவத்துறையில பயணிக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த காலகட்டம். நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்கும் பாத்துங்க. விருச்சக ராசிக்காரங்க நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலையெல்லாம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஆசிரியர் வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் வெற்றிகள் தேடி வரும். நட்சத்திர பலன் இதோடைய முதல் நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுங்க. விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இனிமே கஷ்டம் இருக்காது. ஒரு இடத்தை மாத்த போறீங்க. வேலை உத்தியோகம் ஒரு மாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், வருமான மாற்றம் வரும், குழந்தை பாக்கியம் சந்தோஷம் கிடைக்கும், திருமண பேச்சு பேசுவாங்க, ஒரு சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா இருக்கு. வீடோ இடமோ பூமியோ ஆரம்பிக்கிறதா மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பிச்சுங்க. ஒரு சுப செலவா பண்ணிக்கோங்க, ஒரு இடமாற்றம் பண்ணிக்கங்க, தொழில் மாற்றம் பண்ணிக்கங்க, உத்தியோக மாற்றம் பண்ணிக்கங்க, எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். விசாகனத்துல பிறந்தவங்களுக்கு டைமிங் சூப்பரா இருக்கு. ஆனா சுப செலவை தான் இனிமே நீங்க பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. விசாகனத்துல பிறந்தவங்க ஏன்னா 8ஆம் இடத்துல குரு போறாரு. அப்ப 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சுப செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் விரைய செலவா பண்ணிட்டு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. அடுத்து பாருங்க, அனுசனத்துல பிறந்தவங்க ரொம்ப தடையில சந்திச்சிட்டீங்க. அர்த்தாஷ்டம சனிங்கிறது உங்களை படுத்தி எடுத்துச்சு. இப்ப 5ஆம் இடத்துல சனி ராகு சுக்கிரன் இருக்கு. ஆனா சுபகாரியம் கண்டிப்பா வருதுங்க. வேலை உத்தியோக மாற்றம் கண்டிப்பா இடத்தை மாத்தி தான் ஆகணும். ஒரு மாற்றம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் பழக்கம் வழக்கம் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் கைக்கூடி வரும். அரசியல் சார்ந்த விஷயம், அரசாங்க விஷயம், திடீர் ராஜயோகங்கள், கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பரா இருக்கும். வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். நான் சகோதர சகோதரி உறவு நல்லா இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதையெல்லாம் வெற்றி பாதையா வரும். இந்த அனுசனத்துல பிறந்தவங்க. அடுத்து கேட்டயன்ஸ்ல பிறந்தவங்க ரொம்ப 2 மாசம் படாத பாடு. கேட்டயன்ஸ்ல பிறந்தவங்க வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. புதன் நீசம் வக்கரம் போட்டு படுத்தி பிடிச்சி 2 மாசமா லைஃப்ல எதுவுமே ஸ்டெடியான ஒரு விஷயத்தை இறங்க முடியல. இன்னும் எதிரி பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோகத்துல பிரச்சனை, மேல் அதிகாரத்துல பிரச்சனை, ஒரு இவங்க அந்தஸ்து கௌரவத்துல பிரச்சனை, மாமனார் மாமியார் பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடையில பார்த்தாங்க. பார்க்க மாட்டீங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரொமோஷன் தேடி வரும். ஐடி ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ் கணக்கு ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க போகக்கூடிய பதவியுமே வெற்றி பதவி வரும். இன்னும் 23ஆம் தேதிக்கு உங்க வாழ்க்கையை வசந்தமா மாறும் பாருங்க. இந்த கேட்டேஜ்ல பிறந்தது வரக்கூடிய மே மாத பலன் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.